ஒன்று இரண்டென எத்தனை வருடங்கள் கனவென கழிந்ததுப்பா. எஞ்சிய நாட்களை வஞ்சிக்காது தேவ போரினில் ஈடுபடு. சிந்திப்பி சிந்திப்பி காலங்களை சிந்திப்பி. இயேசு கிறிஸ்துவின் வேலை ஒன்றே இன்று பிரதானம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் நற்செய்தி அறிவிக்கலாம் வாங்க ஊழியத்தின் சார்பில் உங்களை வாழ்த்துவதிலே நான் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த 6வது பகுதியை முடித்து இந்த 7வது நாளுக்குள்ளாக வரும்படியாய் ஆண்டவர் நம்ம கொடுத்த நல்லதொரு வாய்ப்புக்காக நான் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். சிலுவையை குறித்ததான இந்த 7ஆம் நாள் என்ன நமக்கு சொல்ல போகிறது? கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். கிறிஸ்துவுடனே கூட நான் சிலுவையில் அறையப்பட்டேன், ஆகினும் பிழைத்திருக்கிறேன். சிலுவையில் அறையப்பட்டபடியினாலே நான் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். கிறிஸ்து எனக்குள் பிழைத்திருக்கிறபடியினாலே இந்நாள் வரை நான் ஜீவனோடும் பலனோடும் சுகத்தோடும் நாம் இருக்கிறோம் பிரியமானவர்களே. எனவே கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். நல்லா கவனிக்கணும் இந்த வசனத்தை. கிறிஸ்துவுடனே கூட ஒவ்வொரு நாளும் நான் சிலுவையிலே அறையப்பட்டேன். சிலுவையிலே அறையப்படுவதனுடைய நோக்கம் என்ன? ஆயினும் பிழைத்திருக்கிறேன். என்னுடைய பிழைப்புக்கு, என்னுடைய உயிருக்கு எந்த விதமான ஆபத்தும் இராதபடி கிறிஸ்துவுடனே கூட நான் சிலுவையிலே அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறபடினாலே அவர் சிலுவையிலே அறையப்பட்டார். நானும் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டபடியினாலே இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். விசேஷமாய் இந்த திருவான்மையூரில் இருக்கிற எனது நெருங்கிய உறவினர் ஹேமலதா, ரிச்சர்ட் அவருடைய குடும்பத்தின் சார்பில் இந்த 7வது பகுதியை ஜெபத்தின் மூலமாகவும் காணிக்கையின் மூலமாகவும் தாங்குவதற்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். ரிச்சர்ட் அவர்கள் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கிலே பணியாற்றி வருகிற கிருபைகளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கொடுத்த அருமையான மகளுக்காக அவருக்கு ஏற்ற நாளிலே கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெபம். ஆண்டவரே, விசேஷமாய் எனது நெருங்கிய உறவினர் ஹேமலதா ரிச்சர்ட் அவருடைய குடும்பத்திற்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த 7வது பகுதியை தாங்கும்படியாக அவர்கள் கொடுத்த நல்லதொரு வாய்ப்புக்காக நான் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். மகளுக்கு ஏற்ற நாளில் கர்த்தர் எல்லா காரியங்களையும் கைகூடி வர பெய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து அந்த குடும்பத்தை நீர் காத்துக்கொள்ளும், பலப்படுத்தும், ஆசீர்வதியும். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நாம் அனைவரோடும் கூட விசேஷமாய் ஹேமலதா, ரிச்சர்ட் அவருடைய குடும்பத்தோடும் சதா காலங்கள் ஆசீர்வாதத்தோடு நிலைத்திருப்பதாக. ஆமென்.